நீங்கள் தலித் கட்சி வச்சு நடத்துறீங்க, நீங்கள் எதுக்கு வந்து தலித் அதை பறையருக்கு வாக்கு கொடுக்காம நீங்கள் எதுக்கு வந்து ஒரு வன்னியருக்கும் முஸ்லீமுக்கும் ஏன் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வண்டியில் நான் போயின்னு இருக்கேன், சரிங்களா? வண்டியில் யாரும் போச்சு, நான் விழுங்க, யாரும் வண்டியில் போயிருக்கான், கீழே கொடுத்துருவோம், விழுந்துட்டோம், யாரும் இடிச்சு ஊன்ட்டோம். இப்போ என்னன்னா, இப்போ நான் இடிச்சு கீழே ஊந்துட்டேன், ஊந்த உடனே நான் வந்து ஏன்னா என்ன ஒன்று இடிச்சேன்னு அவனுக்கு கேட்குறேன். நானும் அவனும் கேட்கறது பிரச்சனை. ஆனால் பொதுவாக ஒரு ஆளை வந்து நீ தான் ஏன் வந்து இடிச்ச எனக்காக சப்போர்ட் பண்ணி வந்து பேசுகிறான் பார்த்தீங்களா? ஏன்னா நான் விக்டிம் சம்மந்தப்படாமல் ஒருத்தன் வந்து நடுவில் வேற ஒரு ஆள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் தான், எனக்கு என் மேலே வந்து எந்த தப்பு இல்லை, அவன் மேலே தான் தப்புன்ட்டு. அதே மாதிரி தான் இதுவும் எஸ்சி பிரச்சனைன்றது எனக்கு தெரியும், நான் பேசுறது வேற. ஆனால் எஸ்சி அல்லாத ஒருத்தர், ஒரு இஸ்லாமியரோ வன்னியரோ தேவரோ நாடாரோ இல்லை வேற ஏதோ ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஒரு நபர் வந்து எஸ்சி பிரச்சனையை வந்து இது இங்கே பண்ணுறலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்னியர் வந்து சப்ரஸ் பண்ணுறான், ஒரு பறையில சப்ரஸ் பண்ணுறான்னா அது வன்னியரே வந்து நீ பண்ணுற தப்புடா அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. அதே மாதிரி ஒரு மதவாத அமைப்புகள் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னா நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு மதவாதில் வந்து நமக்கு வந்து தலித் வந்து நீ பண்ணுறது தப்புங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு சரியான, அதுக்காக தான் வந்து தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து தலித் கட்சி இல்லை, பொதுவான கட்சி, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சொல்கிற கட்சி. ஆனால் நீ வந்து ஏதோ ஒரு விளங்காத ஒரு மோட்டோ வச்சுருந்த அந்த ஜோக்கர் மூத்தி என்ன சொன்னானே தெரியலையே, வாயிலே இல்லைனா பறையர் பற்று பிறசாதி நட்பு அப்படின்றான். ஏன்டா எதுக்குடா நட்பு, எதுக்கு பற்று, எதுவுமே வேணாம்டா, எல்லாமே நண்பர்கள், எல்லாமே சகோதரர், ஃபெட்டர்னிட்டி. அம்பேத்கர் சொல்லணும்னா ஃபெட்டர்னிட்டி தான் சொல்லியிருக்காரு, எல்லாருமே சகோதரராக இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னோட சாதி பற்றுன்னு வச்சிருப்பேன், பிற சாதி நட்பு வச்சிருப்பேன்னா அப்போ நீ இப்படி சொல்லும் போதே நீ ஒரு சாதியவாதி தான், நீ வந்து பொதுவாதி கிடையாது, நீ ஒரு புது பிரச்சனை பேச மாட்டேன். நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அந்த அம்பேத்கர் சிந்தனையை வாங்கி, பெரியார் சிந்தனையை வாங்கி, கம்யூனிஸ்ட் சிந்தனையை வாங்கி நாங்கள் வந்து 3 அஜெண்டாவை சேர்த்த தலைவராக தான் எங்கள் தலைவர் இருக்கார். யார்? எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள். அவர் இதனால தான் வந்து உலகளாவிய தலைவராகவும், ராகுல் காந்திக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய தலைவராகவும், இந்தியாவே தலித்து முக்கிய தலைவராகவும், இந்தியாவில் இல்லை இந்தியாவிலே ஒரே மோடி இருக்கக்கூடிய தலித் தலைவர் எங்கள் தலைவர் தான். அப்படிப்பட்ட தலைவராக எங்கள் தலைவர் இருக்கார். அது ஒன்றும் பொறுக்கலை. அதனால வந்து உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு ஆப்போனண்டாக கூடிய இந்த சங்கி கூட்டமும் சாதி அமைப்பும் பொறுக்கலை.